மைசூரை ஆண்ட 18ஆம் நூற்றாண்டின் ஆட்சியாளரான திப்பு சுல்தான் தனது துணிச்சலுக்கும் இராணுவத் திறமைக்கும் பெயர் பெற்றவர். அவரது வாள் பற்றி அறியப்படாத சில உண்மைகள் இங்கே. திப்பு சுல்தானின் வாளில் அரேபிய வசனங்கள் பொறிக்கப்பட்டு விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாள் மிகச்சிறந்த டமாஸ்கஸ் எஃகிலிருந்து உருவானது என்று கூறப்படுகிறது. இது சுல்தானின் ஆன்மீக ஆலோசகரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஸ்ரீரங்கப்பட்டின போர் உட்பட பல போர்களில் வாள் பயன்படுத்தப்பட்டது. திப்பு சுல்தானின் மரணத்திற்குப் பிறகு அந்த வாள் ஆங்கிலேயர்களால் போர்க்கோப்பையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது இப்போது லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. திப்பு சுல்தானின் வாளுக்கு நானோ அளவிலான முனை இருந்ததாக ஒரு பிரபலமான கூற்று உள்ளது. ஆனால் இந்த கூற்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை மற்றும் இது மிகைப்படுத்தப்பட்ட அல்லது கட்டுக்கதையாக இருக்கலாம். திப்பு சுல்தானின் காலத்தில் சாத்தியமில்லாத மேம்பட்ட நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாளின் முனை தயாரிக்கப்பட்டது என்று கூற்று தெரிவிக்கிறது. திப்பு சுல்தானின் வாள் உண்மையில் அதன் வலிமை மற்றும் கூர்மைக்காக புகழ் பெற்றிருந்தாலும் நானோ அளவிலான முனைக்கூற்றை ஆதரிக்க எந்த நம்பகமான ஆதாரமும் இல்லை.